வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நிரந்தர உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, அதே மாதிரி நூலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே வந்துருக்கு. தென் சேலரி பொறுத்த வரைக்கும் 22,000 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா போட்டிகள் வந்து குறைவாக தான் இருந்து இருக்கும். இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் 19/5/2025 வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து லைப்ரேரியன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 50 வயது வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, டெப்டி ரெஜிஸ்ட்ரர், அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரர். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் சூப்பரிண்டென்ட்டு, அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட், இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பல்வேறு வகையான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான லாஸ்ட் டேட் 19/5/2025 தான் வந்து லாஸ்ட் டேட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. recruitment.iitm.ac.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் May 19 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். SC ST PWD உமன் கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நெக்லிஜிபிள் தான். ஸோ இதையும் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹார்டு காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் இஸ் நாட் டு பி சென்ட் த இன்ஸ்டியூட். ஸோ உங்களுக்கு வந்து ஹார்டு காப்பி நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணாலே வந்து போதுமானது அப்படிங்கிறதையும் வந்து முக்கியமானதாக வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு recruitment.iitm.ac.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு அதாவது ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும். ஹார்டு காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ recruitment.iitm.ac.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 48 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903 85 85 85 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.